அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆதிலா. நான் அல்வைஸ் குர்ஆன் அகாடமியில் படித்து வருகிறேன். என் உஸ்தாதாவின் பெயர் யாஸ்மின். இன்று நான் தஜ்வீதில் உள்ள 2 முக்கியமான விதிகளை பற்றி பேசப் போகிறேன். அவை இக்லாப் மற்றும் இல்ஹார் ஆகும். முதலில் இக்லாப் விதி பற்றி பார்ப்போம். நூன் சாக்கின் அல்லது தன்வீன் வந்த பிறகு பா எழுத்து வந்தால் அந்த நூன் ஒலி மீம் போல மாறும். இதை நாம் மூக்கு சத்தத்துடன், அதாவது குன்னா வைத்து ஓத வேண்டும். இது குர்ஆன் ஓதலை சரியாகவும் அழகாகவும் ஆக்குகிறது. அடுத்து இல்ஹார் விதி பற்றி பார்ப்போம். நூன் சாக்கின் அல்லது தன்வீன் வந்த பிறகு கா, ஐன், ஹ, ஐன், ஹ, ஹம்சா என்று எழுத்துகளில் ஒன்று வந்தால் நாம் அந்த நூன் ஒலியை எந்த மாற்றமும் இல்லாமல் தெளிவாக ஓத வேண்டும். இங்கே குன்னா பயன்படுத்தக்கூடாது. இதனால் குர்ஆன் ஓதல் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கும். முடிவாக இந்த இரண்டு விதிகளும் குர்ஆன் ஓதுதலை சரியாக கற்றுக்கொள்ள உதவுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் ஓத உள்ள சூரா அல் காரியாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارية. ما القارية؟ وما أدراك ما القارية؟ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. وأما من خفت موازينه فأمه هاوية. وما أدراك ما هي؟ نار ஹாமியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் தஜ்வீதின் முக்கியத்துவங்களை பற்றி பேசப் போகிறேன். முதலாவது, சொல்லின் அர்த்தத்தை மாற்றும் உச்சரிப்பு தவறுகளை தடுக்கிறது. குர்ஆனை அளவோடு தெளிவாக ஓத வேண்டும் என்ற அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய முறையிலேயே சரியாக ஓத உதவுகிறது. சலா சரியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக உதவுகிறது. வார்த்தைகள் இனிமையாகவும் அமைதியாகவும் ஒலிக்க செய்கிறது. மரியாதைக்குரிய மலக்குகள் உடல் இருப்பவர்களின் நிலையை பெறச் செய்கிறது. புனித வசனங்களின் அர்த்தத்தை மாற்றும் வெளிப்படையான தவறுகளை தவிர்க்கிறது.